திருச்சிற்றம்பலம். இயற்பகை நாயனார் புராணம். இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன். கங்கையின் மிக்கது காவிரியாறு. இரு கரைகளிலும் பல சிவாலயங்களை உடையது. ஏழ்தலம் புகழ் காவிரி என்பார் அருணகிரியார். பரம்பொருள் பல்வேறு வடிவம் தாங்கிய பல்வேறு சமயங்கட்கும் அருள் புரிவது போல் காவிரியும் பல்வேறு கால்களாக பிரிந்து பலவளம் பெருக நிலவளம் செய்யும் தன்னொலியுடையது. இத்தெய்வமா நதி கடலோடு கலப்பதால் அப்புணரியும் புனிதமாகிய பொலியும் காவிரி கடலில் கலக்கும் துறையில் பல நலங்களும் பொலிவுறத் திகழ்வது காவிரி பூம்பட்டினம். அந்நகரில் உள்ளவர்கள் தமக்கு வேண்டும் பொருள்களை வேண்டி வேறு இடங்களுக்கு புகார். ஆதலினால் அந்நகரத்திற்கு மற்றொரு பேர் புகார். மிகச்சிறந்த நகரம். சாயாவனம் என்னும் சிவாலயத்தை தன்னகத்தை கொண்ட திருப்பதி. அத்திருநகரத்தில் வணிகர் குலத்தில் அவதரித்தவர் இயற்பகையார். சிவபெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் நினைந்து உருகி அன்பு செய்பவர். அளவிலாத செல்வ வளமை உடையவர். அரணடியார்கள் யாவரையாயினும் யாது கேட்பினும் இல்லை எண்ணாமல் ஈந்து உவக்கும் இயல்புடையவர். இல்லறமாகிய நல்லறத்துள் நின்றவர். தமது உடம்பும் உயிரும் ஒரு பொருளும் எல்லாம் சிவனடியாருக்கே உரியன என்று அடிமைத்திறம் பூண்டு அருள் நெறியை கடைபிடித்து வாழ்ந்து வந்தவர். தமது பக்கம் உள்ள பொருள் யாதாயினும் அடியவருக்கே உரியது என்னும் சிறந்த மனப்பான்மையுடன் இருந்தவர். இவருடைய அளவிடப்படாத அடிமைத்திறத்தை உலகமெல்லாம் அறிந்து உய்ய காட்டுமாறு சிவபெருமான் திருவுளம் கொண்டார். தமது இடப்பாகத்தில் எழுந்தருளியுள்ள உமாதேவியார் அறிந்தோ அறியாமலோ அறியும் திருமேனி நிறைய திருவெண்ணீர் புனைந்து தூர்த்த வேடம் கொண்டு வேதியராகி காவிரி பூம்பட்டினத்தை அடைந்தார். காமனை எரித்த கண்ணுதற் கடவுள் காமுற்றவனைப் போல் வணிகர் வீதியில் விளங்கும் இயற்பகையாருடைய பொன்மாளிகையில் புகுந்தார். அடியார்களை வழிபடுவதே இயல்பாக உடைய இயற்பகையார் எம்பெருமானுடைய திருத்தொண்டர் எழுந்தருளினார் என்று எதிர் சென்று தொழுது அழைத்து வந்து ஆசனத்தை தந்து திருவடியை பூசித்து மலரிட்டு அர்ச்சித்து தேவரீர் இங்கு எழுந்தருளியது எமது முன்னோர்கள் புரிந்த மாதவமே என்று துதித்தார். செய்தவத்தால் வந்த கைதவமறையோர் அப்பனே அம்பலவானருடைய அடியார்கள் வேண்டியவை அனைத்தும் மறுக்காமல் நீ வழங்குகின்றனையாம். உனது வன்மையை கேள்வியுற்று உன்பால் ஒரு பொருளை வேண்டி நான் வந்தேன். நான் கேட்க இருக்கும் அப்பொருளை நீ தர இசைவாயாகிய அதனை நான் கூறுவேன் என்றார். என்ன உரை என்ன அவ்வுரை கேட்டியற்பகையார் யாதும் ஒன்றும் என் பக்கல் உண்டாயின் அன்னதெம்பிரான் அடியவர் உடைமை ஐயம் இல்லை நீர் அருள் செய்யும் என்ன மண்ணு காதலுன் மனைவியை வேண்டி வந்த திங்கென அங்கனர் எதிரே சொன்ன போதிலும் முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுதுரை செய்வார். இயற்பகையார் என் ஐயனே, அடியேனுடைய பக்கத்தில் உள்ள பொருள் எதுவாயினும் அது ஈசனடியாருக்கே உரியது. அணுத்துணையும் ஐயமில்லை, அருள்வீர் என்றார். மறையவராகிய இறைவர் நிலை பெற்ற காதலுடைய உனது மனைவியை வேண்டி வந்தேன் என்றனர். இயற்பகையார் அதனை கேட்டு முன்னையினும் பல மடங்கு மகிழ்ந்தார், முகமலர்ந்தார், பணிந்தார். எம்பெருமானே, இது அடியேனிடம் உள்ள பொருளே. இல்லாத பொருளை கேட்டு அடியேனை அவலப்பட செய்யாமல் உள்ள பொருளையே கேட்டருளினீர். சிறியேன் செய்த தவமே தவம் என்று கோரினார். உள்ளே சென்றார். கற்பநெறி வழுவாத மனைவியை நோக்கி, பெண்மணியே, உன்னை இன்று இந்த மெய்தவ முனிவருக்கு தந்தேன் என்றார். அம்மையார் சிறிது கலங்கினார். பின்னர் தெளிவுற்றார். அடியேனுடைய உயிருக்கு நாதராகிய தாங்கள் பணித்த கட்டளையை யான் செய்வதை தவிர வேறு எனக்கு என்ன உரிமையுள்ளது என்று கோரி கணவனாரை வணங்கினார். இயற்பகையாரும் எதிரே அவரை வணங்கினார். திருவினும் சிறந்த அம்மையார் சென்று மாதவரை வணங்கி திகைத்து நின்றார். இயற்பகையார் மிக்க மகிழ்ச்சியுடன் அடியவரை வணங்கி, ஐயனே, இனி அடியேன் என்ன செய்ய வேண்டியது? என்ன பணித்தருளும் என்று பகர்ந்தார். அருத்துணையாகிய அமலர், அப்பனே, இம்மங்கையை நான் அழைத்து போக உனது சுற்றத்தினராலும் இந்நகரத்தினராலும் இடையூறு நேரா வண்ணம் நீ எனக்கு துணையாக வருக என்று அருளிச் செய்தார்.
இயற்பகையார், என்னை உடையவரே, இது அடியேனே அறிந்து செய்ய கடவது. தாங்கள் பணிக்கும் அளவு தாழ்த்தது பிழை. இதோ வருகின்றேன் என்று தனியிடம் போய் பொற்சரிகை ஆடையாம் பூங்கொச்சும் புனைந்து வாளும் பலகையும் ஏந்தி வந்து பணிந்தனர். துணையில்லாதவர் முன்னே செல்ல அவருக்கு துணையாக சென்றார். இவ்வாறு முன்னே மறைவரும் இடையே அம்மையாரும் பின்னே இயற்பகையாரும் செல்வதையும் மனைவியை வந்த அந்தனருக்கு தந்ததையும் அறிந்த அம்மையாரை சேர்ந்த உறவினரும் இயற்பகையாரை சேர்ந்த உறவினரும் சீறினார்கள். என்னே இவன் மதி, இவனுக்கு பித்து பிடித்து விட்டது. இப்படி செய்தவர் யாருமில்லையே. இவன் அறிவில்லாமல் தந்தாலும் நம் குலக்கொடியை ஒருவன் கொண்டு போவதா? நன்று நன்று, பாவையையும் பழியையும் மீட்போம் என்று ஆர்த்து எழுந்தார்கள். வேல், வில், வாள், சுரிகை முதலிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வாயு வேகமாக சென்று நகரம் கடந்து போய் இருமருங்கும் அணைத்து கடலை போல் பொங்கி தடுத்தார்கள். திரிபுரம் எரித்தவர் அஞ்சினவரை போல் அம்மையாரை நோக்கினார். அம்மையார், இறைவனே, நீர் அஞ்ச வேண்டா, இயற்பகை வெல்லும் என்றார். இயற்பகையார், பெருந்தகையே, வருந்தற்க, இவர்களை யான் ஒருவனே உமது ஆசீர்வாதத்தால் கொன்று நீக்குவேன் என்று கூறி மிக்க வீரத்துடன் என்றார். அவருடைய விழிகளில் கனற்புரிகள் சிதறின. சுற்றத்தாரை நோக்கி, வீணே நீங்கள் என் வாளால் மடியாதீர், ஓடி உய்மீன், இன்றேல் உமது உயிரை இவ்வான் உண்ணும் என்றார். உறவினர், ஏடா, நீ என்ன செய்தாய்? இவ்வாறு மானமின்றி பேசுகின்றாய். நாட்டவர் பழியையும் பார்க்கின்றாலில்லை, பகைவரது நகையையும் நோக்கி நாணுகின்றாரில்லை. உன் போக்கு நன்றாயிருக்கின்றது. பத்தினியை பார்ப்பானுக்கு அணைத்து வீரம் பேசுகின்றனை. உன்னை கொன்று நாங்களும் உயிர் விடுவோம். எங்கள் கண்ணெதிரே நீ இவ்வாறு செய்ய நாங்கள் பொறுக்க மாட்டோம் என்றனர். இயற்பகையார் மிகவும் சினந்து, உங்களை விண்ணுலகத்தில் விடுத்து இவரை போக விடுவேன் என்று எழுந்தார். சுற்றத்தினர் நற்றவரை சென்று தடுத்தனர். இயற்பகையார் கரங்கு போல் சுழன்று நாற்றிசைகளிலும் பறந்து வந்தவர்களை வாளினால் வெட்டி தாள்களையும் தோள்களையும் துணித்து போரிட்டார். சொரிந்தன குடல்களெங்கும், துணிந்தன உடல்களெங்கும், விரிந்தன தலைகளெங்கும், மிடைந்தன கழுகுமெங்கும், எரிந்தன விழிகளெங்கும், எதிர்ப்பவர் ஒருவர் இன்றி தெரிந்தனர் களனிலெங்கும், சிவன் கழல் புனைந்த வீரர். உதிராறு ஓடியது. கிளைஞரோடு வந்தவர்களில் ஓடியவரை உய்ந்தனர். ஓடாது நின்றவர் யாவரும் மாண்டனர். வாளுடன் வென்ற வீரர், ஐயனை, இனி நீர் புறப்படும். இப்பூங்காவனம் கடக்கும் வரை உடன் வருவேன் என்றார். இருவரால் அறிய ஒண்ணா ஒருவர் தொண்டர் பின் தொடர்ந்து வர சென்று சாய்காட்டேன் அருளின் அருகில் மேவினார். அன்பனே, இனி நீ திரும்பலாம் என்று அருளினார். இயற்பகையார் மறையவர் மலரடியை தலையார கும்பிட்டு அருள் பெற்றேன் என்று கூறி மீண்டார். செயற்கரும் செய்த தொண்டர் மீண்டு ஏகியதை ஆண்டவர் மகிழ்ந்து நோக்கி, பொய்தரும் உள்ளம் இல்லான் திரும்பிக் கூட பார்க்காமல் போகின்றான் என்று எண்ணி மீளவும் தொண்டனாரை அழைப்பாராயினார். இயற்பகை முனிவா ஓலம், இன்று நீ வருவாய் ஓலம், அயற்பிலாதானே ஓலம், நண்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான். மயக்கரு மறியோ லிட்டு மாலையன் தேட நின்றான். இறைவருடைய ஓலத்தை கேட்ட இயற்பகையார், ஐயனே, அடியனேன் இதோ வந்தேன், பிழைத்தவர் இருப்பாராயின் அவர்களையும் இவ்வாளுக்கு இரையாக்குவேன் என்று ஓடி வந்தார். மறையவர் மறைந்தார். முனிவரை காணார். மனைவியை கண்டார். திகைத்தார். நாற்றிசையும் நோக்கினார். வானவெளியில் வெள்ளிமலை போன்ற விடைமேல் மரகத கொடியுடன் பவள குன்றென வந்தவருளிய கண்ணுதர் கடவுளை கண்டார். ஆனந்த வெள்ளத்துள் அழுந்தினார். ஓடினார், பாடினார். மாலையன் காணாத மலரடி மேல் வீழ்ந்து வணங்கினார். சொல்லுவதறியேன் வாழி தோற்றியே தோற்றும் போற்றி, வள்ளை வந்தருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையின்ப வெல்ல மெனக்கருள் செய்தாய் போற்றி, தில்லையம்பலத்தில் ஆடும் சேவடி போற்றி என்ன துதித்தார். அடியார் கெளிய அமலனார், அன்பனே, உனது அளவற்ற அன்புக்கு மகிழ்ந்தனம். உனது மனைவியோடும் நம்முடன் வருக என்று அருளி செய்தார். வானவர் பூமழை பொழிந்தனர். மண்ணுள்ளோர் மாமொழி புகன்றனர். திருவளர் சிறப்பின் மிக்க தொண்டரும் மருவிய தெய்வ கற்பின் மங்கையும் எம்பிரானுடன் சென்று அருகில் எப்போதும் சிவலோகத்தில் கும்பிட்டு உரையும் பெருமை பெற்றனர். தொண்டருடைய வாளினால் மாண்ட சுற்றத்தார்கள் ஸ்வர்க்கம் உலகம் பெற்று இன்புற்றார்கள்.
திருச்சிற்றம்பலம். இயற்பகை நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி.